கருணாநிதி தமிழக அரசியல் வரலாற்றை எழுதும்போது தவிர்க்க முடியாத பெயர் மட்டுமல்ல, இவரின் செயல்பாடுகளும் சாதனைகளும் அரசியலில் அடியெடுத்து வைப்பவர்களுக்கு இன்றளவும் ஏதோ ஒரு வகையில் பாடமாகவே இருக்கிறது. 93வது பிறந்தநாளை கொண்டாடும் கருணாநிதியின் வாழ்க்கை வரலாற்றை திரும்பி பார்க்கலாம். முத்தமிழ் அறிஞர், தமிழ் இன தலைவர் என்று தனது ஆதரவாளர்களால் அன்போடு அழைக்கப்படும் முத்துவேல் கருணாநிதியின் இயற்பெயர் தட்சிணாமூர்த்தி. இவர் நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாரூருக்கு அருகில் உள்ள திருக்குவளையில் முத்துவேலர் அஞ்சுகம் அம்மையாருக்கு ஜூன் 3ஆம் தேதி 1924ஆம் ஆண்டு மகனாக பிறந்தார். இளம் வயதிலேயே தம்மை சமூக இயக்கங்களில் இணைத்துக் கொண்ட கருணாநிதி நீதிக் கட்சியில் இணைந்து அரசியல் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார். இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலும் தீவிரம் காட்டினார். தமிழ்நாட்டில் திராவிட இயக்க மாணவர் அணியை முதலாக தொடங்கியவரும் இவர்தான். தாம் போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்ற பெருமைக்கு உரியவர் கருணாநிதி. 1957ஆம் ஆண்டு குளித்தலை தொகுதியில் போட்டியிட்டு வென்று முதல் முறையாக சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைத்தார். அப்போது முதல் இன்று வரை சட்டமன்ற உறுப்பினராக நீடிக்கிறார். திமுக துவக்கப்பட்டதில் இருந்து அக்கட்சியில் தீவிரமாக செயல்பட்டு வரும் கருணாநிதி கடந்த 45 ஆண்டுகளுக்கும் மேலாக அக்கட்சியின் தலைவராக இருந்து வருகிறார். இது மட்டுமல்லாது தமிழகத்தின் முதலமைச்சர் பதவியை 5 முறை அலங்கரித்தவர். அண்ணா மறைவுக்கு பின்னர் 1969இல் முதல் முறையாக முதலமைச்சரானார். அப்பதவியில் 1971ஆம் ஆண்டு வரை நீடித்தார். தொடர்ந்து 1971 முதல் 1976 வரை 2வது முறையும், 89 முதல் 91 வரை 3வது முறையும், 1996 முதல் 2001 வரை 4வது முறையும், 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரை 5வது முறையும் முதலமைச்சராக இருந்தார். கருணாநிதி கட்சியின் தலைமை பதவியில் இருந்தபோது திமுக 2 முறை பெரும் பிளவுகளை சந்தித்தது. 1972இல் எம்ஜிஆர் தலைமையில் கட்சி பிளவுபட்டு அதிமுக உருவானது. 1993இல் வைகோ தலைமையில் கட்சி பிளவை சந்தித்தது. இந்த 2 பிளவுகளை மீறியும் கட்சி பலவீனமடையாமல் காப்பாற்றி மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வந்த பெருமை கருணாநிதியையே சாரும். ஆரம்பத்தில் காங்கிரசையும் பாரதிய ஜனதாவையும் கடுமையாக எதிர்த்த கருணாநிதி பின்னாளில் அக்கட்சிகளுடன் கூட்டணி வைத்துக் கொண்டது விமர்சனத்துக்கு உள்ளானது. இலங்கை போரின் போது முதலமைச்சர் பதவியில் இருந்தும் போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை. 2G புகாரில் திமுகவைச் சேர்ந்தவர்களும் திமுக தலைவரின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களின் பெயர்களும் அடிபட்டது ஆகியவை அவர் சந்தித்த நெருக்கடிகள். அரசியல் வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு கருணாநிதிக்கு இன்னொரு முகமும் உண்டு. கலை இலக்கிய துறைகளில் இடையறாத எழுத்துப்பணி அவரை ஒரு படைப்பாளியாக உலகம் அடையாளம் கண்டுகொள்ள உதவியது. முரசொலியில் அவர் எழுதி வரும் உடன்பிறப்புக்கு கடிதம் உலக அளவில் நீண்ட காலமாக வெளிவரும் தொடர்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. தூக்குமேடை நாடகத்தின் போது M.R. ராதா கருணாநிதிக்கு அளித்த கலைஞர் என்ற பட்டம் இந்நாள் வரைக்கும் அவரது ஆதரவாளர்களால் அன்போடு அழைக்கப்படுகிறது.